என் இனிய தமிழ் மக்களே, மீண்டும் இந்த பாரதி ராஜா ஒரு காதல் கதையோடு வருகிறேன். வித்தியாசமான காலத்தில், வித்தியாசமான களத்தில். எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று பிரபஞ்சத்தை பார்த்து பேசிய பிரிட்டிஷ் குடி இந்திய காற்றிலும் பறந்து கொண்டிருந்த காலம். அந்த நாளில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு வெள்ளை தேவதை நம் கரிசல் காட்டு கருப்பு குமரனை காதலித்த கதை இது. மனிதர்கள் மாறுபடுகிறார்கள், காதல் மட்டும் ஒரே இசையை தான் வாசித்துக் கொண்டிருக்கிறது. இதோ அந்த காதல் வாசனையோடு இப்போது வீசப் போகின்ற தென்றல்தான் Fantastic collections. Yes, sir. Vandiur, Tharamangalam, Duripendiur. The revenue inflow is very good in all the places. Dupash, what do you think is the reason? Your Excellency, your administration, unga nirvagam, your sincerity, மாதம் மும்மாறி பொழியறது. வரி வசூல் அள்ளி கொட்டதான் பின்ன. பாண்டியூர் ஜில்லாவுக்கு நீங்க கலெக்டரா வந்த நேரம் குட் டைம், குட் டைம். சுக்கிரதச சுழல். Leo Watson, the collector. Roy Jackson here, sir. The freedom fighters in the prison are very much overcrowded. What shall we do, sir? Send some of them to Palayam Kote. பாதம் 6, கண்டைக்கால் 12, இடுப்பு 40. Tangarasu. ரொம்ப சுமார். 26. நான் வாங்குற கணக்கு மார்க்கை விட 1 கம்மி. தப்பு தப்பு. 28 பெட்டர் பெட்டர். டைம் டைம். ஓய் துபாஷ், ஓகேமா? நல்ல ஷோக்கியம் தம்பி. ஆத்துல மாடெல்லாம் கண்ணு போட்டுடுச்சா? ஆத்துல மாடேதுரா மாமி மட்டும்தான். பாக்கியலட்சுமி எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆமா, இப்பதான் பட்டணத்துக்கு படிக்க புறப்பட்டு போனேன். சுருக்கா திரும்பிட்டிய. காலேஜ மூடிட்டாளா இல்ல நீயும் உங்க அப்பா மாதிரி நகத்தட்ட திரும்பி வந்திருக்கியா? படிப்ப விட்டுட்டா. எனக்கு அங்க சொல்லி கொடுக்க வாத்தியாரே இல்லன்னு நீயே தனியா வீட்டுல போய் படின்னு சொல்லிட்டான். இத பாத்தியா? புக்கே அங்க திறந்து வச்சது இன்னும் மூடவே இல்லையே. படிச்சது படிச்சபடியெல்லாம் இருக்க. கோவிந்தா, நீ சத்த வேகமா புறப்படு. மவனே தங்கராசு, களைச்சு இப்படி துரும்பா போயிருக்கிற. விடுதியில சோறு கீறு போட்டாங்களா இல்லையா? படிப்பெல்லாம் முடிஞ்சுச்சா கண்ணு? டிகிரி எல்லாம் கொடுத்தாங்களா? சித்திரை மாசம் தான் முடியுதுன்னு உங்க அப்பா சொன்னாங்க. இது 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 வேற மாதிரி. நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு கிராமத்துக்கு போய் 2 மாசம் கழிச்சு வந்தா போதுன்னு சொல்றாங்களே. அப்படியா? இதோ படிக்கிறதுக்கு புத்தகம் எல்லாம் கொண்டு வந்திருக்கனே. பரிச்சை பரிச்சை அதெல்லாம் மக்கு பசங்களுக்கு. என்ன மாதிரி புத்திசாலிக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. டேய் மவனே, நீ எப்ப போய் சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இப்ப முதல்ல இருந்து சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் காலேஜ்ல இருந்து பாதியிலேயே வந்துட்ட? அது வாத்தியார அளவெடுத்தேன். வாத்தியாரையெல்லாம் அளவெடுக்க மாட்டியே நீ. வாத்தியார் அம்மாவை சரியாத்தான் அளவு எடுத்தேன். டேய், நீ விளைஞ்சவனா விவரம் கட்டவனானே தெரியலடா. எத்தனாவது காலேஜ்னு உனக்கு நினைப்பு இருக்கா? தூத்துக்குள்ள 2 தரம், திருவனந்தபுரம் வச்சு 1 முறை, அப்புறம் பாளையங்கோட்டை. இவனை 4 எழுத்து படிக்க வைக்கணும்னு ராத்திரியும் பகலுமா உமியும் கரியும் ஊதிக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு நாங்க அங்க அல்லாடுறோம். அவா இனிமே யாரும் கண்ணை அவிச்சுக்கிட்டு அல்லாட வேணாம். நான் ஊதுறேன். ஓய் முத்து பையா, ஒதுங்க. இது என்ன பெரிய விஷயம்? தற்ற தங்கத்திலேயே சேதாரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். எனக்கு இப்படி சேதாரமா ஒரு புள்ள வந்து பிறந்திருக்கேன். நான் என்ன பண்றது? எனக்கு பாடம் தான் வருது, பாடம் வரலையே. காலேஜ் போர்ட்ல வாத்தியார் குட்டி குட்டியா எழுதுறப்ப அது எனக்கு நகை டிசைன் மாதிரி தானே தெரியுது. எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் சரிப்பட்டு வராதுமா. என் ரத்தத்துல நகை தான் இருக்கு. ராச தங்கராசு. Stop the car.
What's your name? My name is Bhagyalakshmi. My father, Dubash. உங்க கூட இருக்காரே ராகவையர். Dubash's daughter. Dubashwanappa. Oh, good. Come to my bungalow. I'll give you roses. Nala Rosapu, go to Crane. நீ கிளம்புடாப்பா போ எங்கடி கிளம்பிட்ட? ஜலம் எடுத்துட்டு வர போறேன்னா. பாக்கியலட்சுமி எங்க? இங்கதான்ப்பா திருப்புகழ் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வெள்ளைக்காரதோட பங்களாக்கு ஒரு நாள் எங்களை அழைச்சிட்டு போய் காட்டுங்கன்னா என்னமோ இளக்காரமா பேசிட்டு இருந்தேன். இப்ப உங்க துறையே நம்ம பாக்கியலட்சுமியை பார்த்து பங்களாக்கு வர சொல்லிட்டு போயிருக்கார். என்ன சொல்ற? பாக்கியலட்சுமி துரை பங்களாக்கு வர சொன்னானா? ஆமாப்பா, அவர் என்ன நன்னா பார்த்துட்டு பங்களாக்கு வந்து மீட்னு சொன்னார். மீட்னா மாமிஷன்னு அர்த்தம்டே. ஏண்டே அந்த வெள்ளக்கார கடங்கார முன்னாடி போய் ஈனு இழுச்சுட்டு இருந்தியா? வேற என்னடி சொல்லி தொலைச்சாவ? அங்க வந்தா ரோஜா புத்தாரேன்னு சொன்னார்ப்பா. நோக்கு அவனை பத்தி தெரியாதடி. ஒரு பூவை கொடுத்து இன்னொரு பூவை பறிச்சிடுவன். பார், இனிமே நீ ஆத்த விட்டு வெளியே போன தெரியும் செய்தி. போடி உள்ள. தண்ணி கிண்ணி எதுவா இருந்தாலும் இனிமே உங்க அம்மா கொண்டு வருவா. விசாலம் இங்க வாடி. ஏண்டே நீயும் நன்னா தாண்டி இருக்க கொலுபொம்மை மாதிரி வேண்டாண்டி. இனிமே நீ தண்ணி கொண்டு வரப்படாது. வேலைக்கார பைய எடுத்துட்டு வரட்டும். இனிமே நம்ம ஆத்து பொம்மை நாட்டிக யாரும் அந்த வெள்ளக்கார பயக்கல்ல படப்படாது. செட்டியார, இந்த செருப்பை வச்சுக்கிட்டு அரிசியும் பருப்பையும் வாங்கிட்டு வர சொல்லிச்சு எங்க அப்பா. இதுல என்ன போட்டிருக்கு? படிக்க தெரியாத. கண்டிப்பா பண்டமாற்று கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செருப்புக்கு பருப்பு கிடையாது. துட்டு வச்சிருக்கியா? மொட்டை ராஜா தல துட்டு. துட்டை கொடுத்துட்டு அரிசி பருப்பை வாங்கிட்டு போ. ஐயே, நடைய கட்டு. உனக்கு என்ன வேணும்? 10 பழம் மிளகு இருக்கு. பழுப்பு சீனி தர்றேன். என்ன ஊத்தலாம். பட்டியெல்லாம் சரிதான். துட்டு வச்சிருக்கியா? துட்டு துட்டு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேனே. என்ன தங்கமா? இல்ல, முட்டை. ஏமா பண்டமா தான் இது. இப்பதானே ஒரு பொண்ணை வரட்டி விட்டா, நீ பாக்கல? செருப்புக்கு தானே பருப்பு இல்ல, நீங்க முட்டை வேற விஷயம் இல்லையா? நாராயணா. செட்டியாரே, இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு? எங்க அப்பா கூட உங்களை மாதிரி முட்டையாத்தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய தலையில உடைச்சு கரகரன்னு தேய்ச்சி விட்டாரு. இப்ப கை கால்லாம் கருக்கருன்னு முடி. அப்படியா? பின்ன வாத்து முட்டைய சாப்பிட்டா உடம்பெல்லாம் குறுகுறுக்கும். மாந்த வராது, கக்குமா வராது. இங்க வாங்க, கற்பஸ்திரிங்க சாப்பிட்டா பால் சொரக்கும். அப்படியா? பின்ன உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு. அடி இது ஏன் மாத்து கூட்டோ? மொட்டையில முட்டை தேய்ச்சா முடி வளருதா? நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னென்ன எங்கெங்க தேய்ச்சா என்னென்ன வளருது அதை கொஞ்சம் சொல்லு, நானும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். சாமுத்திரி கால லட்சணப்படி அழகாத்தான் இருக்கேன். காலையில தான் அளவெடுத்தேன். ஐயோ கூரை கூரை, குயில் குயில். ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. மயில் மயில். மண் மண் மண். இது வேணாம், நல்லா இல்ல. வால் இல்லாத அனுமான் மாதிரியே இருக்கேன். இது பாரு, ஊருக்கு புதுசுன்னு என்ன பயமுறுத்தாத. ஊரை கூட்ட உன் கோட்டை கழட்டிடுவேன். என்னது? ஏன் கோட்டை கழட்டிடுவே நீ? அப்புறம் நான் உன்னோட. அவர் யார் தெரியுமா? என்னோட தாத்தா. 50 வருஷமா அந்த முட்டையில முடியே இல்ல. உன் முட்டை தேய்ச்சி முடி வளருதா? இந்த மாதிரி பொய் சொல்லி பண்ட வாங்கினதுக்கு துரை கிட்ட சொல்லி உன்னை கூடையோட உள்ள தள்ளுவேன். யோ, வீரம் உண்டு, வாழ்க்கை உண்டு, வராரி செம்மன் துணை உண்டு. ஆத்தங்கர பக்கத்துல ஆத்தானி துணை இருப்ப. பட்டி கூட்டம் இது, பயமே கிடையாது. பொண்ணு பாத்து, இதோ பார், தாமரை இலை மேல மாம்பழம் வருது. முக்கணியில முத கனி. போனா வராது சொல்றேன். புடி. போச்சு போச்சு. வாழ்க்கையில பெரிய சுவையை இழந்துட்டேன்.
இன்னொரு இலை வருது பார், பலாப்பழம். இதை விட்டுறாத. புடி புடி. மனசு கணிஞ்சிருக்குன்னு பார்த்தா கல்லா இருக்காளே. அடுத்து வர்றது அழகான மல்லிப்பூ. அள்ளி எடுத்து வச்சுக்க, வாசம் உண்டு புரிஞ்சுக்க. வீம்பு பண்ணி விட்டுட்ட வாழ்க்கையில தெரிஞ்சுக்க. பெருசா ஒண்ணு துக்கப்படாத. இன்னும் ஒரு 20 முழம் பூ வச்சிருக்கேன், நீட்டமா விடுறேன். ஓய், கனவிலே உனக்கு நான் ஒரு புத்தம் கொடுக்கட்டா? யார ராத்திரி பட்டியல சாமி, யாரு யாரது? பார்த்து கூட்டம். வீட்டு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களா? கும்பிடுங்கய்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம். வாங்க, உள்ள வாங்க. பாப்புல வந்துட்டான் இருக்க போறான். செத்த ஐயா, நாங்க வாத்து மேய்க்கிறவங்க. ஊரு விட்டு ஊர் வந்து பொழப்பு நடத்துறோம். இது என் முறை பொண்ணு, பேரு பூங்குருவி. இவதான் நான் கட்டிக்க போற பொண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி முறமாம நான் தான் மூக்குத்தி போடணுங்க. அது எங்க வழக்கங்க. மூக்குத்தி விடுங்க. அதுக்கு என்ன, குத்தி விட்டா போச்சு. டேய் தங்கராஜ், டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, இங்கதான் சும்மா சும்மா. என் பையன் தங்கராஜ். டேய் ராசு, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என் பையனை விட்டு மூக்குத்திய சொல்றேன், நல்லா குத்துவான். டேய், 2வது கல்லால தங்க ஊசி வச்சிருக்கேன், குங்குமம் எடுத்துக்க. அம்மாட்ட சொல்லி மஞ்சள் தண்ணி வாங்கிக்க. என்ன? சரி போ. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன எங்க குத்தணும் வேகமா சொல்லுங்க. என் முறை பொண்ணு, அவளுக்கு மூக்குத்தணும். மூக்குத்துறதுக்கு முறையா மூக்கோட மட்டும் வந்துட்டா போதுமா? வேற என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பழம் இல்ல. வெத்தலை இல்லங்க. பாக்கு இல்ல. என்ன இல்ல? இதெல்லாம் வாங்கிட்டு வரது இல்லையா? முனையில இருக்கிற செட்டியார் கடைக்கு போய் உரணா கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. போ. மூக்குத்துறதுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. ஓய், மூக்குத்து போறது நானு, நீ பேசாம ராவு. நீங்க என்ன போல சீக்கிரம் சீக்கிரம் மெதுவா நிதானமா போய் வந்தா போதும். நான் வந்துடுறேன். வாத்த உட்காரு. சின்னதா குத்தணுமா பெருசா குத்தணுமா?